சாப்டர் 18ஓட ஸ்டார்டிங்ல ப்ளூ கலர் காப்ளின் கத்திட்டே டோங்ஜன் அட்டாக் பண்ண ஓடி வருது. பின்னாடியே கிரீன் கலர் காப்ளினும் அட்டாக் பண்றதுக்கு வருது. முன்னாடி வந்த காப்ளினை ஸ்வாட வச்சு தடுத்து எட்டி ஒரு உதவிடுறான். அப்போ பின்னாடி கிரீன் கலர் அட்டாக் பண்ண வந்ததை திரும்பி ஸ்வாடால ஒரு ஸ்லாஷ் பண்றான். ஆனா அந்த காப்ளின் அதை டாஜ் பண்ணி பின்னாடி போயிடுச்சு. அந்த காப்ளினுக்கு பெருசா ஒன்னும் இன்ஜுரி ஆகாம சின்ன கீறலோட தப்பிச்சு போயிடுது. இப்போ அந்த ரெண்டு காப்ளின்ஸும் ஒன்னா சேர்ந்து டோங்ஜனுக்கு எதிரா நிக்குதுங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, ஸ்பெஷாலிட்டி வெப்பன்ஸ் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்ற பிராக்டிக்கல் எக்ஸாமோட செகண்ட் பார்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவுமே சிம்பிளா இருக்குது. ஹண்டர் காப்ஸ்ல நாங்க கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாமினர்ஸ் கிட்ட ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணோம். அதோட டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம மூவ்மெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் பவர் எல்லாம் பெருசா ஒன்றும் கன்சிடர் பண்ணல. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா மேனுவல்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நேச்சுரலாவே டெஸ்ட்ல நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணேன். மோஸ்ட் ஆப்ளிகன்ஸ் அவங்க பிராக்டிகலுக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீ டோங்ஜின் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தான். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆக்சுவல் காம்பேட்ல அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். மான்ஸ்டர் ஹேண்ட்லிங் எபிலிட்டின்னு சொல்ற ஃபைனல் பிராக்டிக்கல் டெஸ்ட்ல நார்மல் சோல்ஜர்ஸ்க்கு 4 ஹண்டிங் டாக்ஸை டிஃபீட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர்ஸ்க்கு அவங்க செலக்ட் பண்ண ஸ்பெஷல் வெப்பனை யூஸ் பண்ணி 3 காப்ளின்ஸை டிஃபீட் பண்ணணும். இது நிஜமாவே ஒரு ரியல் ஃபைட் தான். அப்போ டோங்ஜின் கிரீன் கலர் காப்ளினோட வயிற்றுலயே ஒரு ஸ்லாஷ் பண்ணி அதோட கதையா முடிச்சிடுவான். அப்புறம் ப்ளூ கலர் காப்ளினை கீழே தள்ளி விட்டு நெஞ்சிலேயே ஸ்வாடை இறக்கி அதோட கதையா முடிச்சிடுவான். அப்போ எக்ஸாமினர், பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீ டோங்ஜின், நீங்க மான்ஸ்டர்ஸ் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 7 minutes 52 seconds எடுத்திருக்கீங்க. ப்ளீஸ் பேக் டு யுவர் சீட். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, காப்ளின்ஸை கொல்றதுக்கான அவனுக்கு பல முறை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் தயங்கிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அவனோட ஓன் ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிம் மின்ஜுன், ப்ளீஸ் கீழே போய் ரெடி ஆகுங்க. அப்புறம் யாரும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ, இன்னைக்கு நான் கார்பரல் ஆக போறேன், உங்களோட பேட் ஹேபிட்ஸை பீஸா டியர் பண்ணிடுவேன்னு நினைச்சுக்கிட்டே போறேன். அப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் அப்புறம் அந்த யூன்சியோ பொண்ணு, எக்ஸாமினர் எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மொக்க வெப்பனை எடுத்துட்டு வந்திருப்பான். எக்ஸாமினர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கோர்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் இப்படி ஒரு டல் வெப்பனோட ஃபீல்டுக்கு வரான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஈஸியா இருக்க போறது இல்லைன்னு எக்ஸாமினர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் தான். அப்போ அந்த காப்ளின்ஸ் 3 நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருதுங்க. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க வெப்பனை வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அப்போ அந்த காப்ளின்ஸ் பீஸா செதறிடுங்க. எக்ஸாமினர் கிம் மின்ஜுன் இந்த டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 4 செகண்ட்ஸ்னு அனௌன்ஸ் பண்றாரு. அப்போ அங்க இருக்க எக்ஸாமினர்ஸ்லாம் வாயை பொளந்துக்கிட்டு 104வது டிவிஷன்ல இப்படி ஒரு ஸ்கில்டு ஹண்டர் இருக்கானான்னு ஒரு எக்ஸாமினர் கேட்கிறாரு. இன்னொரு எக்ஸாமினர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் பிராக்டிக்கல் எக்ஸாமோட ஒவ்வொரு பார்ட்லயும் பர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருக்கான், ஆனா எல்லாத்துக்கும் மேல அவன் ஜஸ்ட் ஒரு பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர் தான். அப்புறம் அங்க இருக்க 14th டிவிஷனை சேர்ந்தவங்கலாம் கிம் மின்ஜுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் யூன்சியோவோ அந்த எக்ஸாமினரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ யூன்சியோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்னை நல்லா பாருன்னு சொல்லிட்டு யூன்சியோ முன்னாடி சாப்டர்ல சன்லைட்டை ஃபேஸ்ல வாங்கிட்டு இந்த ஃபீலிங் நல்லா இருக்குன்னு பண்ணிருப்பாள்ல, அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் பண்ணுவான். இதை பார்த்த யூன்சியோ, இவன் என்ன மாதிரியான ஒரு ரெக்லஸான பாஸ்டர்ட்னு செம்ம காண்டுல நிக்கிறா. அப்படியே கட் பண்ணி எல்லாரும் அவங்கவங்க பேஸுக்கு போறதுக்கு கேதர் ஆகி நிக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருக்க சியோல் கிம் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எஸ்பெஷலி கிம் மின்ஜுன், நீ ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அதுக்கு நம்ம ஹீரோ, கார்பரல் கிம் மின்ஜுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு சியோல் கிமும், ஆமா நீ ரொம்ப லக்கிடா, இப்பவே இவ்ளோ சீக்கிரம் அட்வான்ஸ் ஆயிட்ட, ரேங்கை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம பெட்டாலியன்ல யாரு அட்வான்ஸ் ஆகுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. ஆனா இந்த தடவை பெட்டாலியன் கமாண்டர் ரிப்போர்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஒரு பிரைவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜர் பிராக்டிக்கல்ல பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம எல்லா டெஸ்ட்லயும் பர்ஃபெக்ட் ஸ்கோர், அதுவும் நம்ம யூனிட்ல இருந்து எடுத்திருக்கான்னு சொன்னான். ஹே, நல்ல வேலை, நீங்க ஃபெயில் ஆயிருந்தா முழு டீமும் கொலாப்ஸ் ஆயிருக்கும். சரி வாங்க நம்ம ரிட்டன் பேஸ்க்கு போலாம். அப்போ மத்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஓடி வந்து ஊஹூன்னு கத்திக்கிட்டே கங்க்ராச்சுலேஷன் சொல்றானுங்க. அப்புறம் சியோல் கிம் என்ன சொல்றாருன்னா, நீங்க சார்ஜென்ட் ஆன அப்புறம் எங்களை மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு எஸ் சர்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை ஒரு கிட்ஸ் மாதிரி தான் பாக்குறேன். அப்புறம் எல்லாரும் பேஸுக்கு போறதுக்காக பஸ்ல ஏறானுங்க. நம்ம ஹீரோ லீ டோங்ஜினை கூப்பிட்டு, நாம திரும்பி பேஸுக்கு போன உடனே ஸ்பெஷல் வெப்பன்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏற
போறான். அப்போ பின்னாடி யூன்சியோ வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ யூன்சியோ யூனிஃபார்ம்ல இருக்க 2வது கோட நோட்டீஸ் பண்றான். ஓ, இவளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல்ஜரா அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டாளான்னு நினைச்சிட்டு அவ மான்ஸ்டர்ஸ் டெஸ்ட்ல ரொம்பவுமே அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணா. அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவான்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ பஸ்ல அவனோட சீட்ல போய் உட்காந்துட்டு பாக்குறான். அப்போ யூன்சியோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கணும், ஸ்டாட்ஸ் எக்ஸாம்ல நான் ரூடா பிஹேவ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, நீ என்னை இன்னொரு தடவை என்ன ப்ரொவோக் பண்ணனா நீ செத்துடுவேன்னு ஃபேஸ ஒரு மாதிரி வச்சு காமிக்கிறான். இத கேட்டதும் யூன்சியோக்கு செம்ம ஷாக்கு. அப்புறம் பஸ் கிளம்பி போனதும் இவன் ஒரு கிரேசியான பாஸ்டர்ட்னு சொல்றா. அப்புறம் பஸ்ல எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேக்குறானுங்க. அதுல ஒருத்தன், ஹேய் அது என்ன மிஞ்சுன்னு கேக்குறான். இன்னொருத்தன், யூன்சியோ உன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னொருத்தன், ஆமாண்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்ல கூட உன்னதான் பாத்துக்கிட்டே இருந்தா. அப்படியா, ஏதோ சம்திங் நடக்குது போல இருக்கு, என்னன்னு சொல்லு கிம் மின்ஜுன். அதுக்கு நம்ம ஹீரோ, அவ என்ன கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணினா, நான் அப்போ அவளை கொஞ்சம் மிதிச்சிட்டேன், அவ்வளவுதான். அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, என்னது நீ அவளை ப்ரொவோக் பண்ணிட்டியா, அப்படின்னா அவ உன்னை பார்த்ததுக்கு காரணம் எரிச்சல்னால தானா? இன்னொருத்தன், என்ன என் ட்ரீம் கேர்ளை நீ மிதிச்சிட்டேன்னு சொல்றியா? 104வது டிவிஷன்லயே ரொம்ப அழகான ஸ்டாஃப் கிட்ட நீ என்னடா பண்ண? இன்னொருத்தன், சீரியஸாவா? அப்புறம் ஹான்யூங் என்ன கேக்குறான்னா, உண்மையிலேயே உன்னோட ட்ரீம் கேர்ள் அவ இல்லையான்னு கேக்குறான். அப்புறம் நீ ரொம்ப அனாயிங்கா இருக்கடா. அப்போ நம்ம ஹீரோ, அவ என்னோட ட்ரீம் கேர்ள் இல்லைன்னு சொல்றான். இன்னொருத்தன், நீ சின்ன புள்ளையாட்டும் ரொம்ப அரகண்டா இருக்க, அப்போ உன் ட்ரீம் கேர்ள் யாரு? நம்ம ஹீரோ லூமின்னு ஆன்சர் பண்றான். அங்க இருக்க எல்லாரும் லூமியா அப்படின்னா யாருன்னு முழிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ, டஞ்சன் பவர் ஃபைட்டரோட அல்டிமேட் பியூட்டி லூமி பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறான். இத கேட்டதும் டிவிஷன்ல எல்லாரும் இவன் ஒரு கேம் பைத்தியம்டான்னு சைலண்டா ஆயிட்டானுங்க. சாப்டர் 19ஓட ஸ்டார்டிங்ல ஆர்மி குவார்ட்டர்ஸ்ல பாக்ஸா சாப்பிட்டுட்டு போட்டிருக்க எலும்பு துண்டு தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சிக்கன் தான் உண்மையிலேயே பெஸ்ட்னு சொல்றான். இன்னொருத்தன், நீங்க சாப்பிட்டு முடிச்ச எம்டி பாக்ஸ் எல்லாம் குடுங்கன்னு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். சிவப்பு மண்டை என்ன சொல்றான்னா, லியூட்டனண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் டைமா அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன். அதுக்கு சிவப்பு மண்டையோட ஃப்ரெண்டும் உண்மைதான்னு சொல்றான். அப்புறம் டோங்ஜின், சாப்பாட்டுக்கு நன்றி மிஞ்சுன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் யூ ஆர் வெல்கம்னு சொல்றான். அப்ப சிவப்பு மண்டை ஹீரோ கிட்ட, உங்களுக்கு ஆல்ரெடி 3 கூடு இருக்கு, நீ சீக்கிரமே சார்ஜென்ட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அப்ப லீ வந்து, செகண்ட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரும் உடனடியா ரெஸ்ட் ஏரியாவுக்கு கேதர் ஆகுங்கன்னு சொல்றான். டோங்ஜின் ஓகே சார்னு சொல்றான். இன்னொருத்தான், என்ன விஷயம்னு கேக்குறான். அதுக்கு லீ, நம்ம ஸ்குவாட் நைட் டின்னர் ரிப்போர்ட்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்து பெர்மிஷன் வாங்கியாச்சு. அப்புறம் நம்ம ஸ்குவாட்ல ஒருத்தர் அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம்ல பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கினதுக்கு தேங்க்ஸ்னு கிம் மின்ஜூனை பாட்டு சொல்றான். அப்ப சிவப்பு மண்டை, லீசன் ஹோ கையில என்ன வச்சிருக்க, அது பீரான்னு கேக்குறான். சிவப்பு மண்டையோட ஃப்ரெண்டு, அதை நீ மட்டும் தனியா வச்சுக்க போறதில்ல தானே கேக்குறான். அதுக்கு லீ, இது கிம் மின்ஜூனுக்கு கம்பெனி கமாண்டர் கிட்ட இருந்து வந்த கிஃப்ட், உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, சோ ஒழுங்கா போயிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டே, அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும், அதனாலதான் மின்ஜூன் டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே அவனோட ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ரூம்க்கு வெளியே வந்து சுத்தி முத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறான். யாரும் இல்லாததுனால எமர்ஜ்னு சொன்னதும் ஹீரோவோட ஃபெமிலியர் வெளியே வந்து கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ, நீ எப்படி இருக்கன்னு அந்த ஃபெமிலியரை பார்த்து கேக்குறான். மனசுக்குள்ளேயே, நான் ஃபர்ஸ்ட் டைம் சம்மன் பண்ணப்ப அவனோட அன்எக்ஸ்பெக்டட் அப்பியரன்ஸ்னால நான் அப்செட் ஆயிட்டேன். ஆனா இப்போ என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு தேவைப்படுறது ஒரு அசாசியன் இல்ல, உனக்கு ஒரு கரெக்ட் ரோல் இருக்கு. நீ இப்போ எனக்கு பதிலா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போறா. முட்டாள்தனமா அடிக்கிறத நிப்பாட்டிட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. ஹையர் ரேங்க் ஆஃபீஸர்ஸ் யார் இருந்தாலும் ஃபாலோ பண்ணு. ஏதாவது அப்நார்மல் இன்சிடென்ட் இருந்தா உடனடியா எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. எஸ்பெஷலி டீமானிக் எனர்ஜி இருக்குன்னு தோணுச்சா இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணு. அப்போ அந்த ஃபெமிலியர் கைய நீட்டுது. நம்ம ஹீரோ என்னன்னு முழிக்கிறான். அப்புறம், ஓ ஆமால, சாரி மறந்தே போயிட்டேன், இந்தான்னு டீமானிக் எனர்ஜிய அந்த ஃபெமிலியருக்கு கொடுக்கறான். சரி, பார்த்து கேர்ஃபுல்லா போயிட்டு வான்னு சொல்றான். அது என்னடானா அது பாட்டுக்கு ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோ, இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஓடுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்ப மட்டும் யாராவது இத பார்த்தா எல்லா ஸ்குவாருக்குமே எமர்ஜென்சி போகும். அப்போ பின்னாடி லீ வந்து, நீங்க இங்க வெளியில என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். நம்ம ஹீரோ, நான் பீர் குடிச்சு ரொம்ப நாளாச்சு, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலான்னு வந்தேன். அதுக்கு லீ, உனக்கு என்ன ரொம்ப போதையாயிடுச்சா? நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்றான். அப்புறம் மனசுக்குள்ளேயே, டார்க் மேஜஸ்க்கு பாய்சனா இருந்தாலும் ஆல்கஹாலா இருந்தாலும் பாடிக்குள்ள போன உடனே அது ஆட்டோமேட்டிக்கா டீடாக்சிஃபைட் ஆயிடும்.
அப்புறம் உங்களோட ப்ரொமோஷனுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதுக்கு தேங்க்யூன்னு சொல்றான். அப்புறம் நீ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆயிடாத, ஒர்க்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, அப்புறம் லேட்டா வந்துடாத, இல்லனா உன்னோட பீரையும் அவங்க காலி பண்ணிடுவானுங்க. நம்ம ஹீரோ அப்பாடா, நல்ல வேளை அவன் ஒன்னும் பார்க்கல, நான் இன்னும் கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும், நான் அவனை பத்தி எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிறனோ அந்த அளவுக்கு அவன் ஒரு புக்குக்கு அப்பாற்பட்ட சோல்ஜர் மாதிரி தெரியறான். ஹவெவர் பர்சனாலிட்டி டைப்பை பத்தி நான் ஒன்னும் பெருசா கன்சிடர் பண்றதில்ல. மறுநாள் காலையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அவன் பிறந்ததுல இருந்து இதுக்கு ரெடியா வந்தவ மாதிரி இருக்கான்ல, அவங்கள ஒருத்தன் தான் பாஸ் பண்ண முடிஞ்சது. நான் எல்லாரையும் கொன்னுடுவேன்னு நினைச்சேன், ஆனா அந்த பாஸ்டர்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கிட்டான்னு கமாண்டர் சொல்றாரு. அதுக்கு ரிப்போர்ட் பண்ண வந்தவரு கார்பரல் கிம் மின்ஜூன் மான்ஸ்டர்ஸ் ஹேண்ட்லிங் டெஸ்ட்ல 4 செகண்ட்ஸ்ல புது ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிட்டான். அதுக்கு கமாண்டர் சிரிச்சுக்கிட்டே, என்ன ஒரு பையன், ட்ரைனிங் சென்டர்ல இருந்தப்ப அவனையே பிரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப புரியுது, அவன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் தாண்டி போயிட்டான். ஆயில் ரிசர்வ் சென்டர்ல மிடில் பேட்ஸை பீட் பண்ணதும் அவன்தான். ஹெச்சி டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 1 மாசத்துக்குள்ளேயே கார்பரல் ஆயிட்டான். அவனோட growth நார்மல் இல்ல. முழு ஹண்டர் காப்ஸ் படைக்கும் இவனை பத்தி ஒரு நாள் தெரிய வரும். அப்போ ஹண்டர் காப்ஸ்ல இருக்க எல்லாரும் கிம் மின்ஜூனை கவனிக்க தொடங்குவாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கவன், நீங்க மீன் பண்றது ஹண்டர் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பிரிகேட பத்தியா சார்? சார், நீங்க உண்மையிலேயே மின்ஜூனை நம்புறீங்களா? அதுக்கு கமாண்டரும் ஆமான்னு சொல்றாரு. இது வரைக்கும் நான் பல ஹண்டர்ஸ் பார்த்திருக்கேன். ஹண்டர் காப்ஸ் லெஜெண்ட்ஸ்னு சொல்லப்படுற மான்ஸ்டர்ஸ் கூட இப்போ ஒரு புது அசுர மான்ஸ்டர் ஹண்டர் காப்ஸ்ல பிறக்க போகுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஹீரோவோட ரூம்மேட்ஸ் எல்லாம் ஓவரா சரக்கு அடிச்சதுல போதை தெளியாம இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு வரான். டோங்ஜின் கபோர்ட்ல தலையை இடிச்சுக்கிட்டு என் தலை போச்சுன்னு சொல்றான். இந்தளத்த அறபோதையிலேயே, மின்ஜின் நீ ஓகேவான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ எஸ், நான் கம்ப்ளீட் ஃபைனா தான் இருக்கேன்னு சொல்றான். அப்ப அவன் ஷாக் ஆயிட்டு, நீ எங்களை விட அதிகமா ட்ரிங்க் பண்ண, ஆனா நீ ஓகேவா? உண்மையிலேயே நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொருத்தன் வரான். நம்ம ஹீரோ அவன்கிட்ட நீ ஓகேவான்னு கேக்குறான். அதுக்கு அவன், என்னோட பாடி ஸ்வெட் ஆனாலே எனக்கு சரியாயிடும்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ இவன் உண்மையிலேயே ஒரு ட்ரூ சோல்ஜர்னு நினைக்கிறான். அப்போ அவன், நீங்க இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிருக்கீங்களான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றான். நீங்க இப்போ எவ்ளோ நேரம் வேணாலும் பயன்படுத்தலாம், ஏன்னா இப்போ நீங்க ஒரே கார்பரல் ஆயிட்டீங்க, நம்ம ஸ்குவாட்ல இருக்க VR நல்லா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ, VRஆ? ஓ ஆமா, ஹண்டர் காப்ஸ்ல நான் அதிகமா கேள்விப்பட்ட VR ரூமுக்கான நேரமா இது. இதோட சாப்டர் 19 முடியுது கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.